ஹலோ ஆல் வணக்கம். போன வீடியோல காமன் நவுன்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். இந்த வீடியோல ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் நவுன்னா என்னன்றத பார்க்கலாம். A proper noun is a name which refers only to a single person, place, animal or thing and there is no common name for it. A proper noun always begins with a capital letter. It gives a special name. இப்போ இது என்ன அப்படிங்கறத சொல்றேன். ப்ராப்பர் நவுன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றது தான் ப்ராப்பர் நவுன். ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுன்னா நேம் வச்சு சொல்லலாம், இல்ல ஏதாவது ஒரு பிராண்ட குறிப்பிட்டு சொல்லலாம். இதெல்லாம் தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றது. ஒரே ஒரு பர்சன், இல்லனா ஒரே ஒரு பிளேஸ், இல்ல ஒரே ஒரு அனிமல், இல்லனா ஒரே ஒரு திங். அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்றது தான் ப்ராப்பர் நவுன். இதுல எப்பவுமே ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் லெட்டரா தான் இருக்கும். இன்னும் கிளியர் ஆகலையா? டவுட்ஸ் இருந்தா நெக்ஸ்ட் வர எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா கிளியர் ஆகும். ஸோ போன வீடியோல காமன் நவுன்ஸ்க்கு எக்ஸாம்பிள தனித்தனியா பார்த்துருப்போம். பர்சனுக்கு, பிளேஸ்க்கு, அனிமலுக்கு, திங்குக்கு. ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி ப்ராப்பர் நவுன்ல எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பர்சன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராப்பர் நவுன்ல பர்சனை நேம் வச்சு தான் டினோட் பண்ணலாம். ஜோ, சாரா, ஆம்ப்ரோஸ், ஜெசி. இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தா ஒருத்தவங்களை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். எப்பவுமே நேம் மென்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரா தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்பர் நவுன் ஃபார் அ பர்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இன்னொரு எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் நேம்ட் மரியா. இதுல ப்ராப்பர் நவுன் எது? எஸ், இதுல மரியா தான் ப்ராப்பர் நவுன். பிகாஸ் நம்ம ஒரு பர்சனை மட்டும் தான் குறிப்பிட்டு சொல்றோம் அண்ட் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கு. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் பர்சன். இப்போ பிளேஸுக்கு என்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலான்றத பார்க்கலாம். பிளேஸுக்கும் அதே மாதிரி நேம் வச்சு தான் சொல்லணும். லண்டன், பிவிஆர் மால், கேஎஃப்சி, அடையார். இந்த மாதிரி ஒரு பிளேஸை ஸ்பெசிஃபிக்கா சொல்லும் போது அது ப்ராப்பர் நவுன்ல வரும். இதுலயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரா தான் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மை ஃபேவரட் சிட்டி இஸ் பாரிஸ். இதுல எது ப்ராப்பர் நவுன் கெஸ் பண்ணுங்க. எஸ், இதுல பாரிஸ் தான் ப்ராப்பர் நவுன். ஸோ பாரிஸ் சிட்டின்னு சொல்லும் போது அது மட்டும் தான் இருக்கு. ஸோ யூனிக்கா சொல்றதுனால பாரிஸ் தான் ப்ராப்பர் நவுன் அண்ட் அகேன் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரா இருக்கு பாரிஸ்க்கு. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பிளேஸ். நெக்ஸ்ட் அனிமலுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். அனிமலை கன்சிடர் பண்ணும்போது அது எப்பவுமே காமன் நவுன்ல தான் வரும். அதே மாதிரி தான் லயன், டைகர்னு சொன்னா கூட அதுல டைப்ஸ் எல்லாம் சொல்லுவோம். ஸோ எதுவுமே ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. ஸோ அனிமல் நம்ம சொல்லும் போது அது காமன் நவுன்ல தான் வரும். பட் அதுல ப்ராப்பர் நவுன்ல எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு டாக்னு எடுத்தோம்னா அந்த டாக்கு நிறைய டைப்ஸ் இருக்கும்னு நான் சொன்னேன். ஸோ அந்த டாக்ன்றது வந்து காமன் நவுன்ல தான் வரும், ப்ராப்பர் நவுன்ல வராது. அண்ட் நம்ம டாக்னு எழுதும் போதும் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல எழுத மாட்டோம் அன்லெஸ் அது சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல வர வரைக்கும். இப்போ இதுவே நான் அனிமல்ஸ்க்கு நேம் இருந்தா அப்போ அது ப்ராப்பர் நவுன்ல வரும். அந்த நேம் வந்து ப்ராப்பர் நவுன்ல வரும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். ஐ ஹேட் அ டாக் நேம் டேனி. ஸோ இதுல ப்ராப்பர் நவுன் எதுன்னு பார்த்தோம்னா டேனி தான் ப்ராப்பர் நவுன். நான் இந்த இடத்துல டாக் நான் ப்ராப்பர் நவுன் சொல்ல மாட்டேன். பிகாஸ் டாக்ன்றது ப்ராப்பர் நவுன் கிடையாது. ஸோ அந்த டாகுக்கு என்ன நேம் வச்சிருக்கோம், டேனின்னு வச்சிருக்கோம். அந்த நேம் தான் நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுல டேனி தான் ப்ராப்பர் நவுன். ஸோ நேம் ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுனால டேனி தான் ப்ராப்பர் நவுன். இப்போ திங்குக்கு எப்படி எழுதலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ திங் சொல்லும் போது நம்ம காமன் நவுன்ஸ்ல சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருப்போம். கார், புக்ஸ் அதெல்லாம் பார்த்திருப்போம். இப்போ அதே திங்குக்கு எப்படி ப்ராப்பர் நவுன்ல மென்ஷன் பண்ணலாம்னா, காருக்கு பிராண்ட் வச்சு சொல்லலாம், புக்ஸுக்கு நேம் வச்சு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சொல்லும் போது தான் அதெல்லாம் ப்ராப்பர் நவுன்ல வரும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்றேன். ஐ பாட் அ நைக் ஷூ. ஸோ இங்க நைக் ஷூன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுனால தான் அது ப்ராப்பர் நவுன்ல வரும். அண்ட் அகேன் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரா இருக்கு நைக் அப்படின்னு சொல்லும் போது. ஸோ திங்ஸுக்கு நம்ம நிறைய திங்ஸ் பார்த்திருப்போம். அந்த நிறைய திங்ஸுக்கும் ஒரு ஒன்றுத்துக்கும் பிராண்ட் வச்சு இல்லைன்னா நேம் வச்சு சொல்லும் போது அதெல்லாம் ப்ராப்பர் நவுன்ல வரும். ஸோ இப்போ பிளேஸ், அனிமல், பர்சன், திங்குக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இது மட்டும் இல்ல, இதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சொல்ற எல்லாமே ப்ராப்பர் நவுன் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். மந்த்ஸ் ஆஃப் தி இயர். ஸோ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இந்த 12 மந்த்ஸுமே ப்ராப்பர் நவுன்ல தான் வரும். ஸோ இது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஸ் ஆஃப் த வீக். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஸோ இந்த 7 டேஸும் ப்ராப்பர் நவுன்ல தான் வரும். இது மட்டும் இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லணும்னா
ஸ்பெஷல் டேஸ் ஆர் ஹாலிடேஸ் இதெல்லாமும் நம்ம ப்ராப்பர் நவுன்ல தான் சொல்லுவோம். ஸோ ஸ்பெஷல் டேஸ் ஆர் ஹாலிடேஸ்ல பார்த்தா இண்டிபெண்டன்ஸ் டே, கிறிஸ்மஸ் அந்த மாதிரி வரதெல்லாம் கூட ப்ராப்பர் நவுன்ஸ் தான் வரும். இப்போ ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். இப்போ ஒரு பேராகிராஃப்ல என்னென்ன ப்ராப்பர் நவுன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இந்த பேரா டிஸ்ப்ளே ஆனதும் 10 செகண்ட்ஸ் டைம் இருக்கும். அந்த டைம்ல என்னெல்லாம் ப்ராப்பர் நவுன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க கெஸ் பண்ணுங்க. இதுதான் அந்த பேராகிராஃப். I had a friend named Dia. She lived in New York. She studied in Baxter High. Every semester, she used to visit her aunties, Hilda and Zelda. This time, she is planning to celebrate her birthday with her aunties. Her birthday is on 2nd of June, which is Friday of this month. இதுல என்னென்ன ப்ராப்பர் நவுன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க. இப்போ இது என்னென்ன ப்ராப்பர் நவுன்ஸ் இருக்கு அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பேராஸ் வச்சு நான் ப்ராப்பர் நவுன்ஸை 4 கேட்டகரிஸா செப்பரேட் பண்ணிருக்கேன். அது என்னன்னா பர்சன், பிளேஸ், மந்த், வீக். ஸோ இந்த பேராவே நம்ம 1 டைம் இல்லைன்னா ட்வைஸ் படிச்சோம்னா நம்ம என்னென்ன பர்சன் நேம் மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லைன்லயே பார்த்தோம்னா தியா அப்படிங்கறது நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். ஸோ தியான்றது ஒரு பர்சனோட நேம் அண்ட் அந்த ஃப்ரெண்டோட நேம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கனால அது ப்ராப்பர் நவுன்ல தான் வரும். ஸோ பர்சன்ல ஃபர்ஸ்ட் தியா வரும். அடுத்து ஆண்டிஸோட நேம் சொல்லியிருக்கேன், ஹில்டா அண்ட் ஜெல்டா. ஸோ அதுவும் பர்சனோட நேம் ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுனால பர்சன்ல தியா, ஹில்டா அண்ட் ஜெல்டா வரும். நெக்ஸ்ட் பிளேஸ். ஸோ பிளேஸ் நான் இங்க 2 பிளேஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன். செகண்ட் சென்டென்ஸ்ல ஷீ லிவ்ட் இன் நியூயார்க். ஸோ அதுல நியூயார்க் அப்படிங்கிறது சிட்டி நேம் அண்ட் அதுவும் பிளேஸ்ல தான் வரும். ஸ்பெசிஃபிக்கா சொல்றதுனால நியூயார்க் அப்படிங்கறது ப்ராப்பர் நவுன். அண்ட் தேர்ட் சென்டென்ஸ்ல ஷீ ஸ்டடிட் இன் பாக்ஸ்டர் ஹை. அகைன் பாக்ஸ்டர் ஹை அப்படிங்கிறது ஒரு ஸ்கூலோட நேம். ஸோ ஸ்கூல் நேம் ஸ்பெசிஃபிக்கா சொல்றது அப்படிங்கிறதுனால பாக்ஸ்டர் ஹையும் பிளேஸ்ல தான் வரும். நெக்ஸ்ட் கேட்டகரியா நான் மந்த் அப்படிங்கறத எடுத்திருக்கேன். ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம் மந்த்ஸ் எல்லாமே நமக்கு ப்ராப்பர் நவுன்ல வரும்ட்டு. அண்ட் இந்த இடத்துல லாஸ்ட் சென்டென்ஸ்ல her birthday is on 2nd of June அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மந்த் கேட்டகரியில வரும். அண்ட் லாஸ்ட் கேட்டகரி வீக். அண்ட் இதையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 7 டேஸுமே நமக்கு ப்ராப்பர் நவுன்ல தான் வரும். அண்ட் லாஸ்ட் சென்டென்ஸ்ல which is Friday of this month அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரைடே அப்படிங்கிறதும் ப்ராப்பர் நவுன். ஸோ பர்சன், பிளேஸ், மந்த் அண்ட் வீக் இதுல மென்ஷன் பண்ணிருக்கிறது மட்டும்தான் இந்த பேரால இருக்கிற ப்ராப்பர் நவுன்ஸ். இதெல்லாம் தான் அந்த பேரால இருக்கிற ப்ராப்பர் நவுன்ஸ். ஸோ இந்த வீடியோல ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோல நவுனோட அடுத்த டைப் பத்தி பார்க்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.